பீரியட் பெயினை நார்மல்னு சொல்லி உங்களை இக்னோர் பண்ண சொல்கிறாங்களா? ஆஸ் அ மெடிக்கோ நான் சொல்கிறேன், இதை இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. மெடிக்கல் டேர்மில் இதை டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்துட்டீங்கன்னா யூட்ரஸ் ஷெட்டிங் ஆகிற சமயத்தில் ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இதுதான் பீரியட் பெயினுக்கு காரணமாக இருக்குது. அதிகப்படியான ப்ரோஸ்டாகிளாண்டின் அதிகப்படியான பெயினை காஸ் பண்ணி வைக்கும். ஸோ 3 ரெட் ஃபிளாக்ஸ் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வலி ஏற்படுதா? ஹீட் பேட்ஸ் யூஸ் பண்ணியுமே உங்களுக்கு பெயின் குறையலையா? 3வது பாயிண்டாக பார்த்துட்டீங்கன்னா அதிகப்படியான ப்ளீடிங்கோ அல்லது கிளாட்ஸோ ரிலீஸ் ஆகிறது. இதுக்கு நான் 3 சொல்யூஷன் கொடுக்குறேன். மெக்னீஷியம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணுங்க. பசலக்கீரைன்னு சொல்லக்கூடிய ஸ்பினாச், டார்க் சாக்லேட்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. ஹீட் பேட்ஸ் யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய மசில் ரிலாக்ஸேஷன் ஆகுதா இல்லையாங்கிறதுக்காக. அண்ட் இதெல்லாம் பண்ணியும் சரியாகலை அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்க. அண்ட் இந்த மாதிரி அவேர்னஸ் உள்ள வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். Day 2ல நம்ம அனிமியாவை பற்றி பேசுவோம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ.